ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்சிபி அணியின் மகத்தான வெற்றிக்கு ஒற்றையாளாய் வித்திட்ட நம்மளுடைய எலிசா பெரி. ஸோ எலிசா பெரியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு ரன் வித்தியாசத்தில் நம்மளுடைய ஆர்சிபி தோக்கும் போது அந்த இடத்துல மொதல் ஆளாக கண்ணீர் சிந்தினவங்க அவங்கள தான் இருப்பாங்க. ஸோ இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸுக்கு அகேன்ஸ்டாக ஒரு மிகப்பெரிய மஸ்ட் வின் கேம். ஸோ அதை நம்ம மஸ்ட் வின் கேம் அப்படிங்கிறதையும் தாண்டி கொஞ்சம் ரன் ரேட் கம்மியாக தோக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இது ஒரு மஸ்ட் கேம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு ஒரு மொதல் ஆளாக கண்ணீர் சிந்தின நம்மளுடைய எலிசா பெரி வேறு லெவலில் ஒரு சம்பவமே பண்ணி விட்டாங்கன்னு சொல்லணும். வெறும் 113 ரன்னுக்கு மும்பை இந்தியன்ஸ் உமன் ஆல் அவுட் ஆனாங்க. ஸோ 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணி 15 ரன்னை மட்டுமே கொடுத்து 6 விக்கெட் ஹால் எடுத்து உமன் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேயர் 6 விக்கெட் ஹால் எடுக்கிற முதல் பிளேயர் அப்படிங்கிற சாதனையும் படைச்சாங்க. அண்ட் இதில் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்களோட 6 விக்கெட்டில் ஒரு விக்கெட்டு கூட காட் அவுட்டோ ஸ்டம்பிங்கோ கிடையாது. மொத்தமாக 2 எல்பிடபிள்யூ மீதி 4 எல்லாம் போல்டு. அவங்களோட பவுலிங்கில் அவங்களே வேறு லெவலில் எடுத்துக்கிட்ட விக்கெட்டு தான் அது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கேட்சும் முடிச்சு 10 விக்கெட் ஹாலில் பார்த்தீங்கன்னா டீம் ஆல் அவுட் ஆன 10 விக்கெட்டில் பார்த்தீங்கன்னா 7 பேரோட விக்கெட்டில் நம்மளுடைய எலிசா பெரியோட நேம் இன்வால்வ் ஆகிருந்தது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் அவங்கள ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு அயன் லடியாக மாற்றிருக்கு. ஏன்னா ஆர்சிபி உமன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் கண்டிப்பாக வின் பண்ணி எலிமினேட்டர் போய் ஆடி அதுக்கப்புறம் 2 மேட்ச் வின் பண்ணி வேறு லெவலில் ட்ராஃபியை வின் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வேறு லெவலில் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஸோ எம்ஐ உமன்ஸை என்னதான் டேபிள் டாப்பர் டைரக்ட் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்த அந்த ஒரு டீமை இப்போ டைரக்ட் ஃபைனலிஸ்ட் பாட்டுக்கே ஆபத்து வர்ற மாதிரி அவங்க கொண்டாந்து விட்டுருக்காங்க. ஸோ டோட்டலாக எலிசா பெரியோட இந்த ஒரு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக பிளே ஆஃப்ஸ் டைமில் நம்மளுடைய ஆர்சிபி உமன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டை கொடுக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஹர்மன்பிரீத் கவுர் எந்த லெவலில் அவங்க ஒரு மிகப்பெரிய பிளேயர் நமக்கு தெரியும். அவங்க கோல்டன் டக்கில் வெளியேற்றினதெல்லாம் ஒரு தரமான விஷயம். ஸோ கண்டிப்பாக ஆர்சிபி உமன்ஸ் இந்த ஒரு பிளே ஆஃப் ஸ்டேஜில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கம்பேக் கொடுத்து மாஸ் காட்டியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.